தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். சார் எதுக்கு இந்த கேள்வி? நாங்க என்ன கேட்கணும்? இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்க படிக்க என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆகுது உங்களுக்கு? எதுக்கு இந்த கேள்வி? பிரஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி? முதல்ல தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காரு பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில். அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கிங்க? அப்புறம் இன்னொன்று கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்குன்னு தெரில. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப் கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார். ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடிவில் இருக்கும். அதனால் அதை அவன் பார்த்துப்பான். அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல, அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான். ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க பெட்ரு. இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிட மாதிரி. நான் அது போய் என்னன்னு சொல்கிறது? ஐயோ, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் ஒன்றில் ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல. ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாகவே. அது எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டிருப்போம் சார். ஒரு 100-200 பேர் போட்டு காமிச்சிருப்போம். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம், அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் பேர் இது எப்படிப்பட்ட ஜேர்னலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டிங்களா என்ன சொல்ல போகிறீங்களா தான் காத்துட்ருக்கேன். வரும். Hi sir, this is Bhuvnesh Chandra from the Hindu. Here sir, towards the left. Here. Hi sir, hi. So this is the first time you're shooting in 2 different languages, bilingual, proper bilingual, right? So can you tell me a little bit about that experience and the decision behind having 2 drastically different cuts for the trailer as well? Because I mean, what was the idea behind that? Like, did you take into consideration the kind of trailers that are coming out in Tamil and how it's different from Hindi? Was that something that you guys discussed about? No, I just wanted to sort of ensure that people do not think it's a dubbed film, because today any film you see, it will be Hindi, Tamil, Telugu, it will be in all languages almost, So I didn't want to, because for all the work that's happened and there are different actors, supporting actors and so on. So I just decided, okay, the poster will be designed by 2 different people. They will be given the same brief, in the sense I usually show the film to the poster designer, the promo cutter and these people and say, okay, now what is your take on it? How do you sense this film? And it was very interesting because I did not tell them to make 2 different or you do this way or anything like that, So in Hindi we had a trailer which was done with a very the sensibility for a Hindi audience, almost like that, The pace and all is like, there's a template in certain trailers in Hindi, So that is one trailer. The Tamil trailer is a very beautiful, very, very true to another kind of the soul of the film, So when I saw both these trailers, I felt, okay, I don't need a teaser or anything, because anybody who sees the Hindi trailer and is curious will watch the Tamil trailer also, and vice versa. So, and both of them on YouTube are subtitled. Here, somehow we didn't get the subtitled Hindi version, but that was the reason for doing this 2 different things. So it looks like the same film, but 2 different films, 2 different approaches. Your other question I forgot. You shot in both languages as well, right? The first time. Yeah, so 2 different languages was because, it's not as easy as it seems. In fact, it's like, I don't know whether I will do this kind of an experiment again, Next time I'll either make a Tamil film or a Hindi film. It's like, because what happens is, even for me as a filmmaker, once you do a scene, the mise-en-scene of a scene, okay, suppose this is the sequence. Now, after 15 days or maybe after 1 month, you're going to do that in Tamil. Now, there is a question like, do you repeat the same camera angles and the same lighting pattern and so on, and just sort of replicate the shots, or do you approach it differently? So this becomes a dilemma. Sometimes you feel it's not broke, don't touch it, let it be as it is. Sometimes you feel, okay, you can try something here differently and all that. Also, the idiom of 2 languages is so different, the writers are different, and so it was,
it was great fun, I would say, because the adventure is over. You know, while it was on, it used to be like, oh, because also to enthuse my team. Oh, what are we doing? Oh, that scene. Oh, we have done that. And sometimes we have shot that. No, we shot that in this language. So it's like that, you know. It was fun, but I'll think twice. Sir, here, Jaya from the New Indian Express. My question is for Sriram Raghavan, sir. So I'm asking from an audience perspective. I understand both Hindi as well as Tamil. So which language would you suggest me to watch the film? Because am I going to get two different cinematic experiences, like not with regards to the language alone? I'm asking in terms of the cut and the editing. Like, is it two different cinematic experiences? Well, I actually should keep you curious so that you might go and watch both and help us. So I don't want to, I mean, people ask me this question. I don't want to give you the full truth, but it's the same story. Right. Yes, some people ask us, have you changed the ending? We were tempted to do all these things because my mother used to tell me that Vasanta Maligai, Prem Nagar, was made in Hindi, it was made in Tamil, it was made in different languages. Apparently, in one language, Shivaji Ganeshan dies, in one, Rajesh Khanna lives, and so on. You know, so I didn't do all that because I didn't need, that was not the requirement of my story. Right. But yeah, I think if you watch the Tamil, you will find Vijay talking in the beautiful Tamil. In Hindi, he's talking in sort of his Hindi and all that. And what I liked about it is, see, finally it's about communication. You know, it's not about language or accent or things like that. It's finally how good are we to communicate. If I go to Bengal, they might think the way I speak Hindi will be, you know, they might think it's like very different. You know, any place you go, there will be the accents are part of our culture, and it's like, as long as we can communicate, that's the main thing. Vijay sir, hello Vijay sir, inge paranga. முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள் டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க. இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க? கேட்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 5 படம் பண்ணிட்டேன். நல்ல மரியாதையோடு நான் நல்ல டைரக்டர்ஸோட நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். வேறு என்ன கேட்டீங்க? நான் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிருந்தோம். அப்போ பிரசாந்த் யாரோ ஒருத்தன் கேட்டார், அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் எனக்கு பேர் தெரியல. இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு வாலே இல்லை, அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ தமிழ் மட்டும் இல்லை, நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது. எஸ்பெஷலி 4 லாங்குவேஜில் வருது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. படம் நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா, பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் வெரி குட் டைம் சார். 2 பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர். கேட்ரினாவாக இருக்கட்டும், ராதிகா ஆப்தே ரொம்ப சின்சியர். 2 பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு இருக்கும். ராதிகா கொஞ்சம் கூல், ரிலாக்ஸ். கேட்ரினா ரொம்ப சீரியஸ். பட் 2 பேரும் ரொம்ப போத் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். பட் ஒர்க் பண்ணும்போது சரி, நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது யூ கெட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். Sir, this is for Director Sriram Raghavan. Sir, until few years ago, we see directors taking up all responsibilities under one hat. But whoever spoke here and whoever spoke of the film, they were more particular about the decentralization of the responsibilities that you have given. Is this the way forward for making meaningful movies, or is this the way forward for doing films in bilinguals? See, the director, because it's the last name that comes, and so director is the captain and all that, but there are so many people who contribute to a film, you know. And so I don't know, it's like I feel like at least on when we are shooting, the ideas you can get from, the main technicians and the heads of departments. Even I will also, find out, you know, you get a sense of how are the other people reacting to the scene and so on. So I think it's a very group sort of process, the whole making of a film.
My part may be choosing the story, choosing the cast, and a few such certain things. But otherwise, it's a very collaborative effort. And in this case, because like everybody mentioned Kumar Raja, and so because I had another person who's somebody, a director from here, who Tamil films. I mean, he's not done too many films. I keep telling him to do more films, but and so does he keep telling me. So it's we both work it out. But I think I used to ask him what about this, and so there's a lot of give and take that happen. And I don't know whether there are some directors who are like very, exactly what I wrote will be exactly what they say and all that. Whereas with Vijay and Katrina, I would sort of, we'll go over the scene, then she will have a thought. She will say, okay, why I don't agree with this. I'll say, why don't you agree with this? And she may have sometimes have a beautiful thought which is different. Vijay, of course, he's the kind of actor who, he's like, you want one thing, he'll give you a buffet. And you have to choose from that. So I think this whole process is what makes it fun actually. Katrina. Hi. இல்லை என்னது புரியல, என்னது யாருக்கு விருந்து? ஓகே. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அந்த அவங்க ஒருத்தங்க கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க. என்ன இது முன்னாடியே சொல்ல விரும்பலை, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். Katrina, please. I have a question for Katrina. Hi. Here. I have a question. So your Tamil debut you've done with someone who's also making his Tamil debut, and he's already, so far he's made films in Hindi, so he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So going forward, will you be doing more Tamil films, and what kind of films do you want to be a part of in the Tamil film industry? Actually I haven't have any preconceived ideas or anything in my mind. This actually was an unexpected, it came about unexpectedly. And Sir said he wanted to also make this film in Tamil, and I could see that because I had watched 96 and I had watched quite a few of Vijay Sir's films, and I could see there was a certain milieu in those films which this could also perhaps appeal to that audience. And I thought it was a very nice idea, but it wasn't like a pre-calculated decision. I think it just came organically to everyone. So definitely anything else further that I do, if I do something in Tamil, it would be the same. It would have to come organically and come from the right place, and hopefully I would love to at some point in the future. Hi Katrina. Hello. அண்ணா எவ்வளவு பேசுறீங்கண்ணா, நீங்களே ஒரு இங்கிலீஷ்ல கேட்டுருங்களே கேள்விய. Katrina. Hello. Hi Katrina. This side. Here. Anupama from Deccan Chronicle. Hello. Welcome to Tamil cinema. Thank you. Everybody knows that Vijay Sethupathi is a powerhouse performer. When at any point of time, do you have any intimidation while acting with him? At any point of time, did you get intimidated while working with him? Oh, no, I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that. And I think now, also it's been, I think more than 20 years I'm acting with so many wonderful co-stars who I've been able to, to learn from them as well along the way. So I think I saw this as the same situation. Honestly, he was extremely helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together. In our rehearsals, he would do it one way, I would have another point, we would discuss together. So working together actually was a very, very, a very nice and a very easy and a very good experience for me. Thank you. All right. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அது அவுட்டு கேட்குறாங்க, என்கிட்ட கேட்குறீங்களா?
இதுக்கு ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் இருக்குது சார். எல்லா கேள்விக்கும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். அவ்வளோதாங்க. இல்லாட்டி ஆமாம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இல்லை ஒரு ஃபில்ம் இருக்கு பாரதி ராஜோட ஃபில்ம் சிங்கப்பூர் ரோஜாக்கள். அது ஹிந்திலையும் இது ரெட் ரோஸ்னு பண்ணா. அதில் கமல்ஹாசன் தமிழில் பண்ணார், இந்த ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் பண்ணார். அதில் ஒரு பாட்டு இருந்தது. அது எங்களுக்கு நான் நினச்சோம் நாங்கள் யூஸ் பண்ணணுன்னு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதை யூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் க்யூரியஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இல்லை விஜய் சேதுபதி சார் ஒரே கேள்வி சார். விஜய் சேதுபதி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்றைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க? ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே கத்ரீனா, my last question. இல்லை எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே.